அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நல்ல அருமையான டேஸ்ட்ல மசாலா முட்டை சாதம். இது சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கும் சுலபமான ரெசிபி இது. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மசாலா முட்டை சாதம் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை கூடவே இந்த மசாலாவுக்கு நம்ம சேர்க்க போற சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப அடுப்பை ஃபுல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் 4 முட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன். முட்டையோட மஞ்சள் கருவுல நல்லா உடைச்சு விட்டு கலந்து விட்டுக்குங்க. முட்டையை நல்லா கலக்கிட்டு நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க. இப்ப பாருங்க, மசாலா முட்டை எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணும். இப்ப நம்ம ஏற்கனவே சாதம் வடிச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதுல நம்ம டெய்லியும் வடிக்கிற சாதம் கூட சேர்த்து செய்யலாம், நல்லா அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில 1 கப் அளவு சாதம் வடிச்சு உதிரி உதிரியா வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்குங்க. பொடியா நறுக்குனா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு முட்டை மசாலா சாதம் எல்லாம் ஒண்ணு சேர நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா அருமையான டேஸ்ட்ல மசாலா முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம ருசியா இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.